பிரிட்டிஷ் இந்தியன் சப்கான்டினென்ட் கேப்சர் பண்ணது தான் இந்தியாவோட வரலாறுலையும் ஏஷியாவில் பிரிட்டிஷ் எம்பையரோட டாமினன்ஸ் இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இந்த எல்லா விஷயத்தோட ஆரம்பமாக பேட்டில் ஆஃப் பல்லாசி தான் இருந்திருக்கு. அது எப்படி ஒரு போரில் தோற்றது பிரிட்டிஷ் எம்பையரை இந்தியா ஃபுல்லாக காலனைஸ் பண்ணுறதுக்கு காரணமாக வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. 18ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவோட கடற்கரை நகரங்களில் போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, டேனிஷ், டச், இங்கிலீஷ் இது மாதிரியான எல்லாருமே அவங்களோட ட்ரேடிங் போஸ்ட்டை வச்சுருந்தாங்க. இவங்களோட முக்கியமான நோக்கம் இந்தியாவிலேருந்து கிடைந்த தங்கமும் ஸ்பைசஸும் தான். ஆனால் எந்த கண்ட்ரியுமே இந்தியாவை கேப்சர் பண்ணணும்னு அந்த டைமில் நினைக்கல. அதனால் அதிகப்படியான மிலிட்ரி பவரை அவங்க ட்ரேடிங் போஸ்ட்டில் டிப்ளை பண்ணல. இந்த நேரத்தில் இந்தியாவோட டாமினன்ட் பவராக இருந்தது முகல்ஸ் தான். அவங்க சென்ட்ரல் பவராக இருந்தாலும் இந்தியாவை பல நவாப்களால் ஆட்சி செய்யப்பட்டு இருந்துச்சு. இந்த நவாப்கள் தான் ரொம்பவே வீக்காக இருந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பகுதிகளில் ஏற்பட்ட புரட்சிகளையும் போர்களையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதம் ஏந்தி யூரோப்பியன் பவர்ஸை நம்பி இருந்தாங்க. இதனால் யூரோப்பியன்ஸை அவங்க இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் அவங்களோட ஆயுதங்களோட. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட யூரோப்பியன்ஸ் அவங்களோட மிலிட்ரி பேசஸில் அவங்களோட ட்ரேடிங் போஸ்ட்டில் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் இந்தியாவில் ஸ்ட்ராங்கான யூரோப்பியன் பவராக இருந்தது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். அவங்க பல மிலிட்ரி பேசஸ் அமைச்சு இந்தியாவோட டாமினன்ட் யூரோப்பியன் பவராக மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட மட்டும்தான் ட்ரேட் பண்ணிட்டு அவங்க ஒரு மோனோபொலியாகவும் மாறினாங்க. பிரிட்டிஷோட மிலிட்ரியில் இந்தியன்ஸையும் பணியாக மாற்றினாங்க. ஆனால் அவங்கள ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சி பாய்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. 1650களில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட ட்ரேடிங் போஸ்ட்டை பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா இது மாதிரியான பகுதிகளில் பில்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரேடிங் போஸ்ட் மூலமாக பிரிட்டிஷ் கப்பல்கள் இந்தியாவுக்கு அவங்களோட துப்பாக்கிகள், பீரங்கிகள் மட்டும் இல்லாமல் யூரோப்பில் இருந்த பிரச்சனைகளையும் கொண்டு வந்திருந்தாங்க. எப்போல்லாம் யூரோப்பில் போர் ஏற்படுதோ அதோட எதிரொலியாக இந்தியாவிலையும் போர் ஏற்படும். இது மாதிரி நடந்த போர்கள் தான் கர்நாடிக் வார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் ஃப்ரெஞ்சு புதுசாக வந்துட்டு இருக்க ரஷ்யா கூட அலைன்ஸ் ஆகிடுறாங்க. அதே போல் பிரிட்டிஷ் ஆஸ்திரியா கூட சேர்ந்து சவுத் இந்தியாவில் போர் செய்கிறாங்க. ஆனால் இந்த போரில் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்த மெட்ராஸை ஃப்ரெஞ்சு கேப்சர் பண்ணிடுறாங்க. அந்த பீரியடில் மெட்ராஸுக்கு பக்கத்தில் இருந்த நவாப் பிரிட்டிஷுக்கு அலைன்ஸாக இருந்ததுனால ஃப்ரெஞ்சு எதிர்த்து 10,000 வீரர்களோடு சேர்ந்து அவர் போர் செய்கிறாரு. ஆனால் ஃப்ரெஞ்சோட சின்ன ஆர்மி அந்த நவாபை தோக்கடிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் ஃப்ரெஞ்சோட ஸ்ட்ராங்கான ட்ரேடிங் போஸ்டான பாண்டிச்சேரி அட்டாக் பண்ணி டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த அட்டம்ப்டும் ஃபெயிலியர் ஆகிடுது. இதனால இந்த கான்ஃப்ளிக்ட்டை யூரோப்போட மெயின்லேண்டில் ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸலா சாப்பல் மூலமாக ஒரு முடிவு கொண்டாடுறாங்க. இதனால் பிரிட்டிஷ் இழந்த மெட்ராஸ் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுது. அதுக்கு கைமாறா உலகத்தோட கடைக்கோடியில் இருக்க கனடாவில் ஃப்ரெஞ்சுக்கிட்ட இருந்து கைப்பற்றின போர்ட் ஆஃப் லூசிபர்க் மறுபடியும் ஃப்ரெஞ்ச் எம்பையருக்கு கொடுக்கப்படுது. ஏன்டா யார் இடத்த யார் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆனால் அந்த நேரத்தில் அப்படி தான் நடந்தது. முதல் கர்நாடிக் வாரோட முடிவில் ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் இந்தியாவில் முகல் எம்பையரோட பவர் பல சின்ன சின்ன நவாப்களால் பிரிக்கப்படுறதை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த புது நவாப்ஸ்கள்லாம் நிலத்துக்காகவும் பெருமைக்காகவும் செல்வத்துக்காகவும் போர் செஞ்சுருந்தாங்க. இந்த போரை யூரோப்பியன்ஸ் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கினாங்க. எப்படின்னா நவாபுகள் கூட சேர்ந்து போர் செஞ்சு அவங்களுக்கு தேவையான நிலங்களை இவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. அதே போல தான் 1749 தமிழகத்துலேயும் ஒரு போர் சூழல் ஏற்பட்டுச்சு. உடனே யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சைட்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரெஞ்சு சந்திர சாஹிப்தையும் பிரிட்டிஷ் முகமது அலி கவால்ஜியையும் சூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த போரோட ஆரம்ப கட்டத்தில் சாகித்தோட கை தான் ஓங்கி இருந்துச்சு. இவரும் தமிழகத்தோட மெஜாரிட்டியான ரீஜனை கேப்சர் பண்ணிடுறாரு. கடைசியாக முகமது அலியோட டாமினன்ஸில் இருந்த ஒரே ஒரு கோட்டை மட்டும்தான் மீதி இருந்துச்சு. அந்த கோட்டையை சுற்றி சாகித்தோட 6000 வீரர்களும் ஃப்ரெஞ்சோட 1000 வீரர்களும் இருந்தாங்க. ஆனால் முகமது அலியோட கோட்டையில் இருந்த பிரிட்டிஷ் வீரர்களையும் சேர்த்து மொத்தமாக 1600 வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. கோட்டையை உடைச்சி ஃப்ரெஞ்சு உள்ளே போயிருந்தாலும் இல்லை கதவு திறந்து பிரிட்டிஷ் வெளில வந்திருந்தாலும் கண்டிப்பாக முகமது அலி கொலைப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் எம்பையரும் தோற்றுருக்கோம். ஆனால் அது மாதிரி நடக்கவே இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவர் தான் நம்ம ராபர்ட் கிளைவ். வாவ்! கலோனியல் இந்தியாவில் பிரிட்டிஷோட டாமினன்ஸ் இருக்கிறதுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம்னு சொன்னோம். இவர் சின்ன வயசுலேருந்தே வார் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட நிலங்களை கேப்சர் பண்ணுறதுல ராபர்ட் கிளைவ் தான் பிரிட்டிஷோட ட்ரம்ப் கார்டுன்னு கூட சொல்லலாம். சாகித்தும் ஃப்ரெஞ்ச் எம்பையரும் சேர்ந்து முகமது அலி கோட்டையை சுற்றி வச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாருன்னா 2800 வீரர்களையும் 300 சீபாய்ஸையும் கொண்டு விட்டு சாகித்தோட கேபிட்டலான ஆர்காடை அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா இந்த நேரத்தில் ஆர்காடில் யாருமே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா வீரர்களும் முகமது அலியை தாக்க போயிருக்காங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும்? கரெக்ட், ராபர்ட் கிளைவ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆர்காடை கேப்சர் பண்ணிடுறாரு. சாகித்தும் தன்னோட கேபிட்டலான ஆர்காடை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் முகமது அலி கோட்டையை தாக்கிறத விட்டுட்டு அவரோட கேபிட்டலான ஆர்காடுக்கு போயிருந்தார். சாகித் ஃப்ரெஞ்சு வீரர்கள்லாம் திரும்பி போகிறத பார்த்து முகமது அலிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு தான் சொன்னோம். உள்ளே வந்திருந்தானுங்க, நம்ம செத்துட்டோண்டா அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். சாகித் ஃப்ரெஞ்சு படைகள்லாம் ஒன்று சேர்ந்து
ஆர்காடை மறுபடியும் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா முயற்சிகளையும் ராபர்ட் கிளைவ் அவரோட சின்ன படையை வச்சு தோக்கடிச்சிடுறாரு. அடுத்து 2 வருஷம் நடந்த பல போர்கள்லையும் தொடர் வெற்றியாக இருந்ததுனால கிளைவோட பெருமை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் வரைக்குமே ரொம்பவே கொடி கட்டி பறந்துச்சுன்னு சொன்னோம். அடுத்து ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி படி தமிழகத்தோட நவாபா முகமது அலியை அறிவிச்சிடுறாங்க. இதனால சவுத் இந்தியாவோட டாமினன்ஸ் யூரோப்பியன் பவராக பிரிட்டிஷ் எம்பையர் மாறுறாங்க. இதே நேரத்தில் நார்த் இந்தியாவோட நிலைமையும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சுன்னு சொன்னோம். ஏன்னா முகல் எம்பையருக்கு அடுத்து சென்ட்ரல் இந்தியாவோட டாமினன்ட் பவராக மராத்தாஸ் உருவாகிட்டு இருந்தாங்க. இவங்க போர்க்குணம் முக்கியவங்களாக இருந்ததுனால நார்த் இந்தியாவில் இருந்த பெரும்பாலான நிலங்களை கேப்சர் பண்ணி பெங்கால் இருக்க இந்த நிலங்களை இவங்க கான்கர் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் பெங்காலோட அரசராக இருந்தது ஒரு முஸ்லீம் நவாபான அல்வடி கான் தான். இவர் மராத்தாஸோட தாக்குதலை ஆரம்பத்தில் தோக்கடிச்சிருந்தார். ஆனால் மராத்தாஸ் தொடர்ந்து போர் நடத்திட்டே இருந்ததுனால இவரோட பார்டரில் இருந்த ஒரிசாவை இவர் இழந்துடுறாரு. அதுக்கு கைமாற ஒரு குறிப்பிட்ட தொகையை மராத்தாஸுக்கு வருஷம் இவர் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இந்த தொகையை கொடுக்கறதுக்காகவும் புதுக்கோட்டைகள் கட்டுறதுக்காகவும் அவரோட பகுதிகளில் நடந்த வணிகத்துக்கு அவர் அதிகப்படியான வரிகளை விதிக்கிறாரு. இதுக்கு யூரோப்பியன் பவர்ஸ் கூட விதிவிலக்கு இல்லை. ஆனால் 1756 அல்வடி கான் இறந்து போனது அவரோட மகனான சிராஜுதீன்-உத்-தௌலா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிலைமை ரொம்பவே மோசமாக வருது. ஏன்னா சிராஜ் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு அவங்களோட நிலங்களில் வணிகம் செய்கிறது சுத்தமாகவே பிடிக்காது. இந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் பெங்காலில் அவங்களோட ட்ரேடிங் போஸ்ட்டில் கோட்டைகளை கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயம் சிராஜுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் கோட்டை கட்டுற பணிகளை நிறுத்த சொல்லி அவர் ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் கடிதம் அனுப்புகிறாரு. ஃப்ரெஞ்சு அந்த கடிதத்துக்கு ஏற்றுட்டு கோட்டை கட்டத்தை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் அவங்களோட கோட்டையை தொடர்ந்து கட்டிகிட்டே தான் இருந்தாங்க. யூரோப்பியன்ஸ் எதிர்க்கிறதுக்கு இப்போ சிராஜுக்கு சரியான காரணம் கிடச்சிருக்கு. அதனால் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்த கொல்கத்தாவை தாக்கி ஈஸியாக ஃபோர்த் வில்லியமை அவர் எந்தவித எதிர்ப்புமே இல்லாமல் கேப்சர் பண்ணிடுறாரு. கோட்டையில் இருந்த 136 இங்கிலீஷ் மக்களை ஒரு சின்ன இருட்டு அறையில் அவர் அடைச்சி வச்சிடுறாரு. ஆனால் அந்த அறை அவ்வளோ பேரை அடைக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்ட்டு அப்போ அவருக்கு தெரியாது. இதனால் 136 பேரும் மறுநாள் காலையே இறந்து போயிடுறாங்க. இந்த ஈவெண்ட்டை பிளாக் ஹோல் ஆஃப் கல்கத்தா அப்படின்ட்டு இங்கிலீஷ் பீப்புளால் சொல்லப்பட்டுச்சு. இது இந்தியாவில் இருந்த பல இங்கிலீஷ் மக்களோட வெறுப்புகையும் அதிகமாகத்துச்சு. இதனால் மெட்ராஸோட மேயர் மறுபடியும் கல்கட்டாவை கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இந்த பெஸ்ட் கமாண்டரை கல்கட்டாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது யார்? வேறு யாருமே இல்லை, நம்ம ராபர்ட் கிளைவ் தான். டிசம்பர் 1756 கிளைவ் ஹூக்லி நதியில் 600 பிரிட்டிஷ் வீரர்களையும் 900 சீபாய்ஸையும் எடுத்துக்கிட்டு கல்கட்டாவை நோக்கி போர்க்கப்பல்களில் போயிட்டு இருந்தார். அவங்களுக்கும் கல்கட்டாக்கும் இடையில் ஒரே ஒரு பெங்கால் கோட்டை மட்டும்தான் இருந்துச்சு. பிரிட்டிஷோட ஒரு கதையின்படி கிளைவோட படை வீரர்கள்லாம் அந்த பெங்கால் கோட்டைக்கு வெளியே கேம்ப் அமைச்சு இருக்கும்போது ஓவராக குடிச்சதுனால குடிபோதையில் அந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு அங்கேருந்த வீரர்களை கொண்டுட்டு அந்த கோட்டையை அவங்களுக்கு தெரியாமலே கைப்பற்றிடுறாங்க. அடுத்து ஜனவரி கிளைவோட போர்க்கப்பல்கள் கல்கட்டாவை தாக்கி மறுபடியும் கைப்பற்றிடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ட்ரேடிங் போஸ்ட்டாக இருந்த கல்கட்டா சுத்தமாக டேமேஜ் ஆன நிலைமையில் இப்போ பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கீழே வந்தது. இதை எதிர்த்து பிப்ரவரியில் சிராஜ் 40,000 வீரர்களோட ஃபோர்த் வில்லியமை தாக்கத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ராபர்ட் கிளைவ்னா சும்மாவா? அவரோட கிளவரான அட்டாக்னால பெங்கால் வீரர்களை பின்வாங்க வச்சிடறாரு. இதனால் பெங்கால் அரசருக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஒரு ட்ரீட்டி சைன் ஆகுது. அதுதான் ட்ரீட்டி ஆஃப் வெலன்சியா. இதனால் பிரிட்டிஷ் கல்கட்டாவில் கோட்டை கட்டிக்கலாம். இதோட பெங்கால்ஸ் கூட இருந்த பதற்றம் முடிவுக்கு வந்ததுனால பிரிட்டிஷ் இப்போ அவங்களோட பழைய எதிரியான ஃப்ரெஞ்ச் பக்கம் அவங்களோட கவனத்தை திருப்புறாங்க. 7 வருஷமாக நடந்த இந்த போருக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ட்டு பெங்காலில் இருந்த ஃப்ரெஞ்சோட ட்ரேடிங் போஸ்ட்டை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஆனால் இது சுராஜ் கூட கையெழுத்திட்டு இருந்த ட்ரீட்டி ஆஃப் வெலன்சியாவை மீறினதுனால சுராஜ் ஃப்ரெஞ்சு பேரோட சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு தயாராகிறாரு. இந்த நேரத்தில் தான் இந்திய நண்டுகள்ன்ற கதை எனக்கு ஞாபகம் வருது. அது என்னென்னா, ஒரு நண்டு மேலே ஏறி வரும்போது இன்னொரு நண்டு காலை பிடிச்சி இழுத்து விட்டுரும். இந்த கதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சுராஜ் பெங்காலோட ஸ்ட்ராங்கான அரசராக இருந்தால் கூட அவரை அரச பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த மாமாவான மிர் ஜாஃபர் ஒரு படையை தயார் செஞ்சுட்டு வந்தார். இந்த விஷயம் எப்படியோ ராபர்ட் கிளைவுக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் கூடவே இருக்கிற சுராஜுக்கு தெரியல. இதனால் கிளைவ் என்ன பண்ணுறாருன்னா, கம்பெனிக்கும் ஜாஃபருக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை கையெழுத்துறாங்க. இதனால் பெங்காலும் பிரிட்டிஷோட டாமினன்ஸ் கீழே வந்துடும். சுராஜையும் தோக்கடிக்க முடியும். சுராஜை தோக்கடிக்கிறதுக்கு கிளைவுக்கு இதை விட வேறு நல்ல வழி தெரியலன்னு தான் சொன்னோம். இதனால் சுராஜும் பிரிட்டிஷும் கடைசியாக ஒரு போரில் மீட் பண்ணுறாங்க. அதுதான் இந்திய வரலாறுலேயே ஒரு முக்கியமான போராகவும் மாறிடுது. ஆனால் அது எவ்வளோ முக்கியமான போர்னு அப்போ அங்கே போர் செஞ்சவங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொன்னோம். சிராஜ் உத்-தௌலா அவரோட படைகளை பலாசி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் கொண்டு வர்றாரு. இந்த இடத்த பிரிட்டிஷ் பிளாசின்னு அழைச்சாங்க. அதனால தான் இந்த போரோட பேர் பேட்டில் ஆஃப் பிளாசின்னு இருக்குது. இல்லைனா நீங்கள் பலாசின்னு கூட சொல்லலாம். பிரிட்டிஷோட படைகளோட சிராஜோட படைபலமும் ஆயுத பலமும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஞ்சோட ட்ரேடிங் போஸ்ட்டை பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டதுனால ஃப்ரெஞ்சும் இப்போ பிரிட்டிஷ் மேலே ரொம்பவே கோவத்தில் தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு தான் நண்டு கதை தெரியுமே. சிராஜோட படையில் இருந்த 4 இல்லை 3 பேர் அவரோட மாமாவான மிர் ஜாஃபரோட கண்ட்ரோல் கீழே இருந்தாங்க. அதனால் அவங்க எல்லாருமே சிராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த போரில் வரல. ஒருவேளை அவங்க சிராஜ் கூட சேர்ந்து அவங்க நாட்டுக்காக போர் செஞ்சிருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் எம்பரை தோக்கடிச்சிடலாம். அப்படி இல்லை, ஜாஃபரோட சொல் பேச்சு கேட்டு பிரிட்டிஷ் கூட சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா பிரிட்டிஷ் சிராஜை தோக்கடிச்சு ஜாஃபரை அவங்களோட அரசராக மாற்றிடுவாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஜாஃபரோட முடிவு தான் இந்த போரோட முடிவாக மாறும்னு சொன்னோம்.
கிளைவ் வழக்கம் போல் அவரோட படைகளை முன்னின்று வழிநடத்தினார். ஆனால் பெங்காலோட ஆர்மி ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால அவங்க டக்குன்னு பின்வாங்கிடுறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு காடுகளில் பதுங்கி அங்கேருந்து அவங்களோட பீரங்கிகளை தாக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நைட் ஆகிடுது. நைட்டு சரியான மழை. உன் தலையில் இடி விழுக அப்படின்னு சொல்கிற மாதிரி பெங்காலிஸ் அவங்களோட குண்டுகளை ஒதுக்கி வச்சுருந்த இடத்துல இடி விழுந்துச்சு. மொத்த குண்டுகளும் வீணாக வெடிச்சு போயிடுச்சு. இது பிரிட்டிஷ் எம்பையரோட லக்குன்னு தான் சொன்னோம். ஏன்னா இப்போ பிரிட்டிஷ்கிட்ட பீரங்கியும் இருக்குது, பீரங்கிக்கான குண்டுகளும் இருக்குது. ஆனால் பெங்கால்ஸ் கிட்ட பீரங்கி மட்டும்தான் இருக்குது, அதுக்கான குண்டுகள் சுத்தமாக இல்லை. ஏன்னா இடி விழுந்து எல்லாமே வீணாக வெடிச்சிருச்சு. அடுத்து சிராஜ் அவரோட படைகளை முன்னேற சொல்கிறாரு. ஆனால் சிராஜோட மொத்த படையும் இந்த போரில் ஈடுபடலன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. தனக்கு பின்னாடி ஏதோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிராஜ் என்ன பண்ணுறாருன்னா மெஜஃபா கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு இந்த போரில் பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மெஜஃபாரும் எந்த வித பதிலும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்ட அங்கேருந்து போயிடுறாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் சிராஜுக்கு இந்த விஷயம் கன்ஃபார்மாக ஆயிடுது. இதனால அவரோட படையை பின்வாங்க சொல்லிடுறாரு. சிராஜுக்கு நேர்மை அந்த படை வீரர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. பெங்காலோட பாதி வீரர்கள் சும்மா இருக்கிறதும் மீதி வீரர்கள் இறந்து போனதும் பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரெஞ்சும் பின்வாங்கிடுறாங்க. இதோட த பேட்டில் ஆஃப் பலாசி ஒரு முடிவுக்கு வருது. இந்த போரோட முடிவில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மெஜஃபாரை பெங்காலோட நவாபா அறிவிச்சிடுறாங்க. அடுத்து போரில் தப்பி போன சிராஜையும் கேப்சர் பண்ணி அவரையும் கொண்டுடுறாங்க. மெஜஃபாருக்கு பிரிட்டிஷ் எம்பையர் தன்னை ஓவர் பவர் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லாவே தெரியும். அதனால் டச்சு கூட சேர்ந்து பிரிட்டிஷை தோக்கடிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு சதி செய்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் பிரிட்டிஷ்க்கு தெரிய வந்தது. இதனால் பேட்டில் ஆஃப் சின்சாராவில் டச்சு தோக்கடிச்சு பெங்காலில் பிரிட்டிஷோட டாமினன்ஸை நிலைநிறுத்திடுறாங்க. இதே நேரத்தில் சவுத் இந்தியாவிலும் பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் போர் ஏற்படுது. இந்த போரில் பிரிட்டிஷ் சவுத் இந்தியாவில் ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் இருந்த பாண்டிச்சேரியும் கேப்சர் பண்ணிடுறாங்க. அடுத்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் படி பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் எம்பையரோட ட்ரேடிங் போஸ்ட்டாக ஒப்படைக்கப்படுது. ஆனால் ஃப்ரெஞ்ச் இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் வச்சுருந்த டாமினன்ஸ் அதுக்கப்புறம் எப்பவுமே வரல. இதுக்கப்புறம் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் அவங்களோட வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக டாமினன்ட் பவரை உருவாகிட்டு இருந்தாங்க. அவங்க இந்தியாவை கேப்சர் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் காரணமாச்சு. அவங்களோட மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி, ராபர்ட் கிளைவ், நம்பிக்கை துரோகம், லக்கு அப்படின்ட்டு பல விஷயம் காரணமாக இருக்குது. ஆனால் இந்த போர்கள்லாம் இப்போயும் முடியல. ஏன்னா இது மாதிரி வரலாறுல பல இன்ட்ரெஸ்டிங்கான போர்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி.